வீக் அப்டேட்டில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சுவாமியோட வந்து சூப்பரான ஃபோட்டோஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, அவர் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டுருக்கு இல்லையா, அவரோடது எல்லாமே வந்து எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா, சீரியல் வந்து ஆட்டோ விஜய் சாந்தி. அதில் சில பிக்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து கோ ஆர்டிஸ்ட் வந்து கூட ஒரு வந்து அவங்க தம்பியாக வந்து இருக்காங்க இல்லையா, 2 பேர், அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர். அவர் வந்து கூட இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்து அவங்க தூங்குற டைமில் இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து லைட்டாக வந்து கண்ணை சிமிட்டி வந்து அவங்கள வந்து அப்படியே பார்த்து காட்டுற மாதிரி இருக்குது. அந்த பிக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம வந்து சுவாமி பண்ணுற எல்லாமே ரொம்ப சேட்டைகள் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும். மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமையும் அதே டைமில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வந்து ரீல்ஸும் சரி, அதே டைமில் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற என்டர்டெயின்மெண்ட்டும் சரி சூப்பராக பண்ணுவார் நம்ம சுவாமி. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி நல்ல க்யூட்டான வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் பிக்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தார் நம்ம சுவாமி. சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே காமெடியாகவும் இருந்தது. கூட இருக்க ஆர்டிஸ்ட் வந்து தூங்கும்போது வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்து பிக் எடுத்து நம்ம வந்து கலாட்டா பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஓணம் ஸ்பெஷலுக்காக அவர் வேட்டி ஷர்ட் போட்டிருந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம எல்பி வந்து போனாங்க இல்லையா ட்ரிப்புக்கு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக இருக்க நிறைய ஃபோட்டோஸ், விட்டு போன ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இதில் நம்ம பார்க்காத ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்திருக்காங்க போல் இருக்கு. அதில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்காது, அதுக்கப்புறம் அனுப்பாது எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே வந்து எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குது, அந்த இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஃபோட்டோ கிறிஸ்டோபர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து எங்கேயோ போயிருப்பாங்க போல் இருக்குது. அப்போ வந்து மங்கி வந்து ஸ்டாஷ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி கீறி விட்டுருக்கோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வந்து கையெல்லாம் காட்டி வந்து பாருங்கள், இது மாதிரி எனக்கு என்றைக்குமே ஆனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் கூட நம்ம பார்வைக்காக அவங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப அவங்க வந்து க்யூட்டாக அந்த விஷயத்த சொல்லும்போது, பாருங்கள் எனக்கு இப்படிலாம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்படியே நம்ம எல்பியை பார்க்கும்போது அவ்வளோ வந்து அழகாக வந்து க்யூட்டாக வந்து பண்ணாங்க. அதே மாதிரி நடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே தூக்கிட்டு வந்தது, அதெல்லாமே செம க்யூட்டு. நடக்க முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எல்லாமே பிக்ஸையும் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி அவங்க என்ஜாய்மெண்ட்டு நம்ம என்ஜாய்மெண்ட் மாதிரி சூப்பராக ஆக்கியிருக்காங்க நம்ம எல்பின்னு சொல்லலாம். எல்பி ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவும் அதே டைமில் பியூட்டிஃபுல்ஸ் வந்து மூமெண்ட்ஸாகவும் இருக்கும். அந்தளவு சூப்பரான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நேரில் பார்க்க முடியாத இடம்லாம் கூட வந்து அவங்க காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து எல்பி நம்மளுக்கு நிறைய அப்டேட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து சிங்கப்பூர் போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து சீசன் 2 பற்றி நிறைய அப்டேட் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்போ சீசன் 2 ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும். மேபி இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி 27 ஆயிடுச்சு, 28 29th அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் கொடுப்பாங்க. சீசன் 2 பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு. தேங்க்யூ.